பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ நம்ம 4 கிலோ தக்காளி நம்ம சேர்த்துடலாங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். தக்காளி எண்ணெயில் நல்லா வதக்கும் போது சூப்பராக இருக்குங்க. மக்களே, நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஒரு லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஒரு டைம் சமைச்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். சூப்பரான ஒரு 10 கிலோ மட்டன் தம் பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணிக்கிறோம். பார்த்து தெரிஞ்சுக்கங்க, ஒரு முறை செய்து பாருங்க, சூப்பராக இருக்கும். தக்காளி பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 10 கிலோ மட்டன் பிரியாணிக்கு 8 கிலோ மட்டன் நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம 8 கிலோ மட்டன் சேர்த்துடலாங்க. மட்டன் சேர்த்துட்டு கறி வேகிறதுக்கு அது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 10-20 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் நல்லா வேகட்டும். அப்போ நீங்கள் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா ஒரு அரை மணி நேரம் வெந்தாதான் கறி நல்லா ஸ்பைசியாக சூப்பராக இருக்கும். ஒரு அரை மணி நேரம் வேக விட்டுடலாம். கறி பாதி அளவு நல்லா வெந்ததும் இப்போ நம்ம 1 லிட்டரு தயிர் சேர்த்துடலாங்க. இப்போ நான் 1 லிட்டர் தயிர் சேர்க்குறேங்க. தயிர் சேருங்க, நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா புளிப்பு கொஞ்சம் இருக்கும். அதனால் தயிர் 1 லிட்டர் சேர்த்தா போதும். 1 லிட்டர் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். நல்லா கறி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுருங்க. கறி நல்லா வெந்ததும் மசாலா என்னென்ன மசாலான்னு பார்க்கலாம் வாங்க. 50 கிராம் தனி மிளகுத்தூள், 50 கிராம் மல்லித்தூள், 50 கிராம் பிரியாணி மசாலா, 50 கிராம். இதெல்லாம் நம்ம கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துடலாம். கறி நல்லா வெந்துட்டு இருக்கு. இன்னொரு 10 நிமிஷம் கறி வந்தோடனே நம்ம மசாலா கட் பண்ணி சேர்த்துடலாம். பாருங்க, கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை இப்போ நம்ம சேர்த்துடலாங்க. மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் நல்லா கிளறிடலாம். கலர் பாருங்க நல்லா சூப்பராக இருக்கு. பாருங்க நல்லா கலர் பாருங்க சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மசாலா வெந்த உடனே நம்ம அளவு தண்ணியை வச்சிடலாங்க. கலர் நல்லா எந்த அளவில் வந்திருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. பாருங்க நல்லா பாருங்க, மசாலா நல்லா கிரேவி நல்லா சூப்பராக வந்திருக்கு. பாருங்க நல்லா சூப்பராக நைஸாக இருக்கு. கறியும் மசாலாவும் நல்லா வதக்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அளவு தண்ணி எவ்வளோ வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியை நம்ம வச்சிடலாம். பாருங்க கறி நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சிடலாங்க. 10 கிலோ மட்டன் பிரியாணிக்கு நம்ம இப்போ 18 லிட்டர் தண்ணி வைக்கிறோங்க. இப்போ நம்ம 18 1க்கு 2 வைக்கக்கூடாது. 1க்கு 1.25 கணக்கில் ஒரு 2 லிட்டர் கம்மி பண்ணிட்டு மீது 18 லிட்டர் தண்ணி வச்சிடலாங்க. அப்போதான் கரெக்ட்.